என்னோட சின்னம் வந்துட்டு கரும்பு விவசாய சின்னம். நான் வந்துட்டு எம்ஏ பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி படிச்சிருக்கேன். டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்துட்டு என்னோட பிஹெச்டி முடித்தேன். பிஜியில் வந்துட்டு நான் கோல்டு மெடலிஸ்ட்டு. நான் போடி நாயக்கனூரை சேர்ந்தேன். சட்டக்கல்லூரி வீரபாண்டியில் வந்துட்டு 2ஆம் ஆண்டு சட்டம் படிச்சுட்டு இருக்கேன். அதாவது சட்டம் படிக்கிறப்ப இப்போ டிடிவி தினகரன், தங்க தமிழ்ச்செல்வன், அப்புறமா வந்துட்டு இன்னொருத்தர் நாராயணசாமி, அப்புறம் தமிழ்நாடை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தொகுதியான தேனி தொகுதியில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? சுயேட்சை வேட்பாளராக களம் காண்றப்ப நமக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. நான் வேட்புமனு தாக்கல் போன அன்னைக்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சமத்துவம் வந்துட்டு வழங்கப்படலை. எப்படின்னா டிடிவி தினகரன் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. கம்ப்ளைண்டாகவும் நான் வந்துட்டு அதை பதிவு பண்ணியிருக்கேன். நான் படிக்கிறப்ப, நான் 10வது படிக்கிறப்ப எங்கள் அப்பா இறந்துட்டாரு. அந்த ஆனால் வந்து களத்தில் அது இல்லை. பெயிட் நியூஸ் தான் வெளியிடுறாங்க. ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்துட்டு வச்சுட்டு 15 to 20 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனை செய்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஜாதி குறித்து அதாவது ஒருத்தர் வந்து 15 லட்சம் கொடுத்தா அதுக்கு மேலே 20 லட்சம் கொடுக்குறதுக்கு இன்னொருத்தர் தயாராக இருக்காரு. கேட்டால் வந்துட்டு வழக்கு போடுவாங்க. என் மேலே ஒரு வழக்கு இருக்குது அந்த மாதிரி சொல்லி டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. அன்னைக்கு அப்படிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. தேனி மாவட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரீங்க? பார்த்துட்டு தேனி மாவட்ட மக்கள் அவங்களுக்கு சுயேட்சை வேட்பாளராக என்ன சொல்ல வரீங்க? சட்டம் பேசு தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படின்னு சொன்னா தேனி மாவட்டம் போடி நாயக்கனூர்ல இருக்கோம். யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா ஜனநாயக நாட்டுல யாரு வேணா வந்து அரசியல நிக்கலாம் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இன்னைக்கு டாக்டர் பாண்டிக்குமார் அவர்கள் விளங்கி வர்றாங்க. தேனி தொகுதியில எம்பி வேட்பாளரா இவர் நம்ம வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் தான் நம்ம சந்திக்க வந்திருக்கோம். ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க வந்து சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் பண்ணி ஒரு வேட்பாளர் நின்று வரீங்க. எப்படி இருக்கு களம் உங்களுக்கு? இது 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 மூலியமா அனுபவங்கள் ஏதாவது இருக்கா? இதுக்கு முன்னாடி எலெக்ஷன் என்ன காரணத்துக்காக எலெக்ஷன் நினைக்கிறீங்க? அதுவும் தேனி தொகுதி எதுக்கு செலக்ட் பண்ணீங்க? ஏன்னா இதுல வந்து பெரும் இருமுனை போட்டி இல்லை மும்முனை போட்டின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இருமுனை போட்டியாக தான் இருக்குது இப்போதைக்கு. டிடிவி தினகரனா தங்க தமிழ்ச்செல்வனான்னு ஒரு விஷயம். இவங்களையெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு சுயேட்சை வேட்பாளர்களாக தமிழ்நாடை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய தொகுதியான தேனி தொகுதியில் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? நான் வந்துட்டு தில்லி பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றினேன். அதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே அரசு சட்டக்கல்லூரி வீரபாண்டியில் வந்துட்டு 2ஆம் ஆண்டு சட்டம் படிச்சுட்டு இருக்கேன். அதாவது சட்டம் படிக்கிறப்ப அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வந்துட்டு எந்தெந்த மாதிரியான உரிமைகளை வழங்கியிருக்கு, அதை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நான் ஒரு ட்ரையல் பார்க்கணும். அதை வந்துட்டு நான் அந்த அனுபவத்தை வந்துட்டு நான் தெரிஞ்சுக்கிறணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் வந்துட்டு களத்தில் வந்துட்டு சுயேட்சை வேட்பாளராக களம் இறங்கினேன். சுயேட்சை வேட்பாளராக களம் காண்றப்ப நமக்கு எந்தெந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது, நமக்கு எந்தெந்த மாதிரியான அனுபவங்கள் கிடைக்கும், இதை நோக்கி தான் என்னோட பயணம். இப்போ வந்து இங்கே தேனி தொகுதியில் நான் எதுக்காக போட்டிடுறேன்னா, நான் போடி நாயக்கனூரை சேர்ந்தவன். எனக்கு இந்த தொகுதி வந்துட்டு சொந்த மண் அப்படிங்கிறதுனால வந்துட்டு நான் வந்து இந்த தொகுதியில் போட்டிடுறேன். அதே மாதிரி சுயேட்சை வேட்பாளர்கள், அதாவது ஒரு தொகுதியில் வந்துட்டு 25 வேட்பாளர்கள் வந்துட்டு இந்த தொகுதியில் இருக்கும். அந்த 25 வேட்பாளர்களுக்கும் சம வாய்ப்பு, சம உரிமை வழங்கப்படுதா அப்படிங்கிறத ஒரு மானிட்டர் பண்ற மாதிரியான சம வாய்ப்பு கலெக்டர் அவர்கள் தான் தேர்தல் அதிகாரியா இருப்பாங்க. அவர்கிட்ட போய் வேட்புமனு தாக்கல் பண்ணி சரியா ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களோட வேட்புமனும் அக்செப்டபிள், அவங்களோட வேட்புமனும் அக்செப்டபிள். இதுல என்ன சமத்துவ உரிமை உங்களுக்கு பாதிக்கப்படுது? உங்க வேட்புமனுவை ரிஜெக்ட் பண்ணாங்களா சார்? இல்ல, என்னோட வேட்புமனு வந்து ரிஜெக்ட் பண்ணாங்க. தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களோட வேட்புமனு வாங்கிட்டாங்க. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, உங்களுக்கும் சமமான உரிமை கொடுத்திருக்காங்களே. சரிதான், நீங்க சொல்றது சரிதான். ஆனா வந்து நான் வேட்புமனு தாக்கல் போன அன்னைக்கே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சமத்துவம் வந்துட்டு வழங்கப்படலை. எப்படின்னா, நாங்கள் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1:30 மணியை போல வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்ணுறதுக்கு உள்ளே போகிறோம். நாங்கள் ஒரு 4 எப்படி உங்களுக்கு நேரம் கொடுப்பாங்களா இல்லை நம்மளா எப்போனாலும் போய்க்கலாமா? இல்லை, நம்மளா போய்க்கலாம். போகிறப்ப வந்துட்டு அங்கே முன்னாடி ஏதாவது வேட்பாளர்கள் இருந்தால் அவங்களுக்கு அடுத்து வந்துட்டு நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் போகிறப்ப வந்துட்டு நாங்கள் 1+5 அப்படின்னு சொல்லி போயிட்டோம். உள்ள வந்துட்டு நானும் என்னோடு சேர்ந்து ஒரு 5 நபர்களும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு போயிட்டோம். போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா அங்கே வந்து 1+4 5 நபர்கள் தான் உள்ள அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்துட்டு நாங்கள் போய் ஒரு அறையில் வந்துட்டு காத்திருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷமாக வந்துட்டு காத்துட்டு இருந்தோன்னா அடுத்து வந்து எனக்கு அடுத்து ஒரு 2-3 வேட்பாளர்கள்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப திரும்ப நான் வந்துட்டு வேட்புமனுவெல்லாம் தாக்கல் பண்ணிட்டு வெளியில் வர்றப்ப டிடிவி தினகரன் வந்துட்டு வேட்புமனு தாக்கல் பண்ண வர்றாப்புல எந்த காவலர்கள்
எந்த அதிகாரிகள் வந்துட்டு எங்களை வந்துட்டு 1+4 அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினாங்களோ அதே அதிகாரிகள் வந்துட்டு ஒரு 10 நபர்களை வந்துட்டு உள்ள அனுமதிச்சாங்க. இந்த இடத்துலயே வந்துட்டு நான் அந்த இடத்துலயே வந்துட்டு குரல் எழுப்பினேன். என்னுடைய எதிர்ப்பை வந்துட்டு பதிவு பண்ணேன். அதாவது என்னன்னா, இல்ல இந்த மாதிரி வந்துட்டு நீங்க சுயேட்சைக்கு ஒரு நீதி, அதே மாதிரி அரசியல் பிரதான கட்சிகளோட வேட்பாளருக்கு ஒரு நீதியா? 1+4னா அந்த 1+4 தான் வந்துட்டு நீங்க அனுமதிக்கணும். எப்படி வந்துட்டு அவங்கள மட்டும் அதிகமா அனுமதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல என்னோட எதிர்ப்பு குரலை பதிவு பண்ணேன். இல்ல அவங்க அதான் அவங்க கஸ்டம்ஸ் கம்ப்ளைண்டாவும் நான் வந்துட்டு அதை பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ தேனி மாவட்டம் முழுக்க பிரச்சாரம் எதுவும் மேற்கொண்டிருக்கீங்களா, இல்ல இது ஒரு அனுபவம் தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே முறைங்க? இல்ல அப்படி எல்லாம் இல்லை. நான் அதாவது வந்துட்டு இந்த அனுபவத்தை முழுமையா வந்துட்டு நான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் களத்துல நிற்கிறேன். அதனால வந்துட்டு தேனி மாவட்டம் முழுமையும் தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் ஒரு பிரச்சார வாகனம் வச்சு நான் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப கூட பிரச்சாரத்தை முடிச்சுட்டு வந்துதான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தனியா ஜீப் வச்சு பண்ணிட்டு இருக்கேன். ஆமா. இதுக்கெல்லாம் பணம் விஷயங்கள்லாம் யாரும் செலவு பண்றாங்களா, இல்ல உங்களோட கையில இருந்தா செலவு பண்றாங்க? இல்ல, எனக்கு வந்துட்டு அதுக்கான நிதி ஆதாரங்கள்லாம் வந்து நண்பர்கள் உதவி செய்யறாங்க. என் கையில இருந்து கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. உங்களுடைய படிப்பு பின்னணி பாக்குறப்போ நிறைய படிப்பெல்லாம் போட்டிருந்தீங்க, அதாவது சொல்ல முடியுங்களா? ஆமா, நான் வந்துட்டு MA BEd MPhil PhD படிச்சிருக்கேன். டெல்லி யூனிவர்சிட்டியில வந்துட்டு என்னோட PhD முடிச்சேன். அங்க முடிச்ச உடனே துறையில நீங்க பேராசிரியரா இருக்கீங்க? தமிழ் துறையில வந்துட்டு நான் பேராசிரியராக இருந்தேன். தமிழ் துறையில தில்லி இதழியல் பள்ளியில வந்து நான் வந்து மொழி கற்பிக்கும் ஆசிரியராக இருந்தேன். அப்புறம் டெல்லியில வந்துட்டு தமிழ்நாடு இல்லம் அப்படின்னு சொல்லி அங்க வந்துட்டு இந்த IAS IPS ஆஃபீஸர்ஸ் அவங்களுக்கு அப்புறம் அவங்களோட குழந்தைகளுக்கு எல்லாம் தமிழ் கற்பிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்துச்சு. அதையும் ஒரு 3 ஆண்டுகள் வந்துட்டு அங்கேயும் பண்ணியிருந்தேன். அதை முடிச்சுட்டு அப்புறம் அந்த கொரோனா பெருந்தொற்று காலகட்டத்தில் இங்கேருந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருந்தேன். அப்போ எடுத்துட்டு இருக்கப்ப அதுக்கப்புறமா திரும்ப போறதுக்கான வாய்ப்புகள் அமையல. அதனால திரும்ப வந்து நான் இங்கேயே வந்து சட்டம் படிச்சேன். இது என்ன ஒரு செட்டப் பண்ணி லைப்ரரி வீட்டுக்கு வந்து அண்ணா பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த லைப்ரரியில படிச்சிட்டீங்க, என்ன விஷயம் அது? இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு இது பே பேக் டு சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி. நான் படிக்கிறப்ப, நான் 10வது படிக்கிறப்ப எங்க அப்பா இறந்துட்டாரு. அந்த காலகட்டத்தில் வந்துட்டு நான் படிக்கிறது வந்துட்டு எனக்கு நிறைய நண்பர்கள் நிறைய பேர் வந்துட்டு உதவி பண்ணாங்க. அவங்களுக்கெல்லாம் நான் திரும்ப செய்ய முடியாதுங்கிறதுனால ஆமா PhD. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் போயிட்டு அந்த மாதிரி வெளியில இருந்து சப்போர்ட் வந்துச்சு எனக்கு. நானும் வந்துட்டு இளைஞர்கள் ஒரு டிகிரி முடிக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் PhD படிச்சதெல்லாம் வந்துட்டு JRF பாஸ் பண்ணியிருந்தேன். UGC நெட் JRF பாஸ் பண்ணி நெட் செட்டு CTET எல்லாமே கிளியர் பண்ணியிருக்கேன். என்னோட PGல வந்துட்டு நான் கோல்டு மெடலிஸ்ட். அந்த மாதிரி வந்துட்டு நான் பாரதியார் யூனிவர்சிட்டியில என்னோட கோல்டு மெடலிஸ்ட். அப்புறமா வந்து PhD வந்து டெல்லி யூனிவர்சிட்டியில பண்ணிட்டு அங்கேயே வந்துட்டு ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணேன். தமிழ்நாடு ஹவுஸ்ல டீச்சரா ஒர்க். அரசியல் வந்து ஒரு சாக்கடைன்னு சொல்லுவாங்க நிறைய பேர். இவ்வளவு படிப்புகள்லாம் படிச்சுட்டு அரசியல்ல நீங்க வந்தது வந்து உங்களுக்கு களத்துல வேற மாதிரி யாரும் உங்களை பார்க்கலையா? ஏன் அரசியல்ல போய் வரலாம் அப்படின்னு சொல்லி? இல்ல அதுதான், அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லி ஒதுங்கியே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா அது எப்ப சரி பண்றது? யார் சரி பண்றது? உங்களுக்கே அந்த சட்டம், ஆமா சட்டம் தான் எனக்கு இந்த விழிப்புணர்வை கொடுத்துச்சு. அதை நான் வந்துட்டு எந்த காலத்திலும் மறுக்க முடியாது. மற்ற படிப்புகள்லாம் எனக்கு சமூகத்தை புரிந்து கொள்வதற்கான அந்த கல்வி வந்துட்டு எனக்கு சமூகத்தை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அமைச்சு. ஆனா சட்டம் தான் எனக்கான விழிப்புணர்வை வந்துட்டு கொடுத்துச்சு. இப்ப நீங்க அரசியலமைப்பு சட்டம், சமத்துவ உரிமை எல்லாம் பேசுறீங்க, இதுக்கு முன்னாடி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுங்களா, இல்ல இப்பதான் அதோடைய பார்வை? இல்ல, எனக்கு இதுக்கு முன்னாடி தெரியும்னா அது வேற ஒரு டைமென்ஷன்ல தெரியும். இப்போ வந்துட்டு அதோட அந்த டைமென்ஷன் வந்துட்டு வேற இப்ப தெரியக்கூடிய. பேராசிரியரா இருந்து இன்னைக்கு ஒரு மாணவனா உட்காந்து மறுபடியும் வந்துட்டு படிச்சுட்டு இருக்கு. தேனி மாவட்ட மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல வரும்? நீ பாத்துட்டு இருக்காங்க தேனி மாவட்ட மக்கள், அவங்களுக்கு நீங்க ஒரு சுயேட்சை வேட்பாளரா என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான், தேனி மாவட்ட மக்களுக்கு வந்து இங்க இந்த தேர்தல் களம் வந்து எப்படி இருக்குதுன்னா, எனக்கு வந்து அந்த சம வாய்ப்பு சம உரிமை அப்படிங்கிறது மறுக்கப்படுறது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்னன்னா, நாங்கள் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையை வந்துட்டு இதுவரைக்கும் வந்துட்டு எந்த ஒரு பிரதான பத்திரிகையாளர்களோ இல்லை வந்துட்டு பத்திரிகைகளோ அதை வந்துட்டு திரும்பி கூட பார்க்கல. என்னை பற்றி ஒரு சுய அறிமுகத்தை கூட வந்துட்டு அவங்க வந்துட்டு வெளியிடலை. நாங்கள் வந்துட்டு இந்த தேர்தல் இந்த தொகுதியை சேர்ந்தவன் என்பதால் நான் இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தொகுதி மக்களுக்கான பிரச்சனைகளை வந்துட்டு நான் என்னோட தேர்தல் அறிக்கையில வந்துட்டு நான் வெளியிட்டு இருக்கேன். ஆனா இதை பத்தின பேச்சு எங்கேயுமே வரல. நான் என்னுடைய சுய அறிமுகத்தை கூட வந்துட்டு எந்த பிரதான பத்திரிகைகளும் வந்துட்டு வெளியிடல. இங்க வந்துட்டு அந்த உரிமை அப்படிங்கிறது எப்படி மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா, 25 வேட்பாளர்கள் களத்துல இருக்கிறோம்.
ஆகும்னா வந்துட்டு அந்த 4 பேர் தான் களத்தில் நிக்கிற மாதிரி எந்த இது பார்த்தாலும் கருத்து கணிப்பு டிடிவி தினகரன், தங்க தமிழ் செல்வன், அப்புறமா வந்துட்டு இன்னொருத்தர் நாராயணசாமி, அப்புறம் வந்துட்டு அந்த நாம் தமிழர்ல ஒருத்தர் நிக்கிறாரு. அந்த 4 பேரை தான் வந்துட்டு களத்துல நிக்கிற மாதிரியே வந்துட்டு இவங்க வந்துட்டு ஒரு மாய பிம்பத்தை வந்துட்டு ஏற்படுத்துறாங்க. மீதி சுயேட்சைகள் மட்டும் 18 பேர் இருக்கும். அது இல்லாம பிஎஸ்பியில நிக்கிறாங்க. அது இல்லாம 2 சின்ன கட்சிகளை சேர்ந்தவங்க இருக்காங்க. இந்த மாதிரி 25 வேட்பாளர்கள் களத்துல இருக்கிறப்ப இந்த 25 வேட்பாளர்களை பத்தின ஒரு விவரமும், அந்த 25 வேட்பாளர்ல கிட்டத்தட்ட ஒரு 5-6 சுயேட்சைகளும் மற்ற வேட்பாளர்களும் வந்துட்டு களத்துல போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பரப்புரை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய திட்டங்களை வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு இதை வந்துட்டு எந்த ஒரு செய்தித்தாள் நிறுவனமோ எந்த ஒரு தொலைக்காட்சி நிறுவனமோ வெளியிடுறதே இல்லை. சார், நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். பத்திரிகை இருக்கு, ஒரு நியூஸ் சேனல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா எல்லாத்தையும் நம்ம பொதுவா சொல்லிட முடியாது. சில நேரங்கள்ல நிருபர்கள் பணத்தை வாங்கிட்டு தான் சில நியூஸ் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆமா. இப்போ நீங்க சுயேட்சை வேட்பாளர்களா இருக்கிறப்போ சில விஷயங்கள் செலவு பண்ணாதான் களத்துல உங்களை வெளியில காட்டக்கூடிய ஒரு நிலைமையில தான் இன்னைக்கு பத்திரிகை துறைன்றது 100க்கு ஒரு 50% அப்படிதான் இருக்குன்னு சொல்லலாம். இல்ல, தேர்தல் நடத்தும் அதிகாரியும் தேர்தல் கமிஷனும் என்ன சொல்றாங்கன்னா, பெய்ட் நியூஸ் வந்துட்டு வெளியிடக்கூடாது, அது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிதான் வந்துட்டு அப்படியே களத்துல அப்படிதான் சொல்றாங்க. ஆனா வந்துட்டு களத்துல அது இல்ல, பெய்ட் நியூஸ் தான் வெளியிடுறாங்க. ஒரு பேக்கேஜ் மாதிரி வந்துட்டு வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த வேட்பாளர்களை மட்டும்தான் அவங்க தான் வந்துட்டு ஏதோ களத்துல போய் பிரச்சாரம் பண்ற மாதிரியோ, நான் வந்துட்டு தனியா வந்துட்டு என்னோட ஆட்களோட போய் நான் வந்துட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு அந்த இது வரைக்கும் வந்துட்டு நான் ஆரம்பத்தில் வந்துட்டு நான் பிரச்சாரம் பண்றதுக்காக எனக்கு வந்து சீக்கிரமா வந்துட்டு சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும், மக்களிடம் சேரணும் அப்படிங்கறதுக்காக ஹெலிகாப்டர் கேட்டேன். அதை வந்துட்டு ஒரு செய்தித்தாள் நிறுவனம் வந்துட்டு வெளியிட்டாங்க. ஆமா, அதை கேட்டிருந்தேன். அதை மட்டும் ஒரு செய்தித்தாள் நிறுவனம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுவும் ஒரு துண்டு செய்தியாகத்தான் வெளியிட்டாங்க. இந்த மாதிரிதான் வந்துட்டு இருக்குது. சின்னம் என்ன சின்னம், எத்தனாவது சின்னமா இருக்கு அப்படின்றது சொல்றேன். என்னோட சின்னம் வந்துட்டு கரும்பு விவசாய சின்னம், வரிசை எண் 15. சீமான் அவர்களுக்கு முன்னாடி இருந்த ஒரு சின்னத்தை நீங்க வச்சிருக்கீங்களா? இல்ல, ஆக்சுவலி நான் வந்துட்டு அந்த சின்னம் கேட்க கிடையாது. சுயேட்சை வேட்பாளர்கள்ங்கிறதுனால வந்துட்டு நான் விசிலும் ஆட்டோவும் கேட்டிருந்தேன். அப்புறம் வந்துட்டு அது அந்த சின்னம் இருக்குது, எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஓகே அப்படிங்கிற மாதிரி நான் சின்னம் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா வந்துட்டு நான் சின்னத்தின் மேல் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கிற நம்பிக்கை காட்டிலும் என் மேல் உள்ள நம்பிக்கை வந்துட்டு அதிகம். அதனால வந்துட்டு நான் வந்துட்டு நான் என்ன செய்வேன், இந்த மக்களுக்கு எப்படியான மாற்றத்தை கொண்டு வருவேன் அப்படிங்கிற விஷயத்தை வந்துட்டு நான் முன்னிலைப்படுத்தி தான். தேனி மக்களுக்கு என்னென்ன செய்ய ஆசைப்படுறீங்க, என்ன விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டு வர? ஆமா, இப்ப இன்னைக்கு நானே பாதிக்கப்பட்டிருக்கேன் இந்த விஷயத்துல. இந்த அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் இருக்கு. அந்த கல்வி நிறுவனங்கள்ல என்ன பண்ணுதுன்னா, ஸ்கூல்ஸ், காலேஜஸ், அதை வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்துல ஒரு நல்ல நோக்கத்துக்காக வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, ஃபீஸ்க்கு வாங்க மாட்டாங்க. கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ் வெறும் 50 ரூபாய், 100 ரூபாய், ஆமா 100 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் வாங்கி இது பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு டொனேஷன்ங்கிற பேர்ல 10,000 ரூபாய், 20,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி வாங்குறாங்க. பில்லு எதுவும் கொடுக்க மாட்டாங்க. பில்லு கேட்டா வந்துட்டு வழக்கு போடுவாங்க. என் மேல ஒரு வழக்கு இருக்கு அந்த மாதிரி. ஆமா, ஒரு பள்ளியில வந்துட்டு, ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியில நான் வந்துட்டு ஏன் வந்துட்டு நீங்க இந்த 50 ரூபாய் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட்டு 11,000 ரூபாய் வந்துட்டு ஆமா நன்கொடை கேட்டாங்க அப்படின்னு சொல்லி அரசு அதிகாரியை பணி செய்ய விடாம தடுத்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கெல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு சட்டத்தை நோக்கி என்னுடைய கவனம் திரும்பிச்சு. எனக்கும் நிறைய அனுபவங்கள் இருக்கு. நம்ம யாராவது நம்ம ஒரு நிருபர்கள் நம்மளை பேட்டி எடுக்கிறப்ப நான் சொல்லுவேன். ஓகே, இந்த மாதிரி அந்த அரசு உதவி பெறும் கல்வி நிறுவனங்கள் என்ன பண்றாங்கன்னா, இந்த டொனேஷன் அப்படின்னு ஒரு பக்கம் போகுதா, அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த பணியிடங்கள், ஆசிரியர் பணியிடங்கள், இப்ப பள்ளியா இருந்தா அந்த ஆசிரியர் பணியிடம் ஒரு 15 இருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் விற்பனை செய்யறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஜாதி குறித்து ஒரு அது அந்த ஜாதிகாரர்கள் மட்டும்தான் வந்துட்டு, அதெல்லாம் வந்துட்டு நம்ம நிறைய பேசிட்டே போலாம். ஹைகோர்ட்டோட உத்தரவு இப்ப ரீசெண்டா படிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு கிறிஸ்தவ மரத்துல ஒரு ஸ்கூல் வச்சு நடத்துறாங்க, மைனாரிட்டி பீப்புள்ஸ்ல முஸ்லீம் வச்சு நடத்துறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மதத்தினரவே ஒரு ப்ரொஃபஸரா போடுறதுக்கு ஆட்சேபனை தெரிவிச்சு வழக்கு போட்டாங்க. ஆனா கோர்ட்டே அதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இல்ல, மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு வந்துட்டு அந்த நான் ஒரு எடுத்துக்காட்டா சொல்றேன். அதே மாதிரி இங்க ஒரு ஜாதி ரீதியா காலேஜ் வச்சோ இல்ல ஸ்கூல்ஸ் வச்சோ நடத்துறாங்கன்னா அந்த ஜாதி ப்ரொஃபஸரா அங்க போடுறாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பாத்திருக்கேன். அந்த மாதிரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் சொல்ல வர்ற விஷயம் என்னன்னா, அதை வந்துட்டு ஒரு பெருந்தொகைக்கு விற்பனை செய்யறாங்க. இப்ப ஆசிரியரா இருந்தா 15 லட்சம்,
பேராசிரியர் இருந்தால் 40 லட்சம் 50 லட்சம்னு சொல்லி பண்ணுறாங்க. போடியில் வந்துட்டு ஒரு கல்லூரியில் வந்துட்டு நான் வந்துட்டு நேர்முக தேர்வு, ஒரு கல்லூரி ஒரு கல்லூரி, ஒரு அரசு உதவிபெறும் கல்லூரி, அந்த கல்லூரியில் நான் நேர்முக தேர்வுக்கு போகிறப்ப என்னை வந்துட்டு புறக்கணிச்சுட்டு நான் வந்துட்டு அந்த முதல் 3 இடங்கள்ல இருக்கேன். அதை மாற்றுவதற்கான செயல் திட்டம் இது பொது வெளியில வந்துட்டு ஃபர்ஸ்ட் முதல்ல பேசப்படணும். இதை ஒரு பிரச்சனையாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல, அதாவது என்ன, இதை ஒரு பிரச்சனையாவே நினைக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து 15 லட்சம் கொடுத்தா அதுக்கு மேல 20 லட்சம் கொடுக்கறதுக்கு இன்னொருத்தர் தயாரா இருக்காரு. ஆமா, வாத்தியார் வேலைக்கு, பேராசிரியர் வேலைக்கு 30 லட்சம் 40 லட்சம், அதை வந்துட்டு அவங்க பாடம் நடத்த முடியாது. இதன் மூலமா வந்துட்டு ஒரு சமூகம் வந்துட்டு ஒரு தலைமுறை வந்துட்டு அழிஞ்சிட்டு வருது. அதை வந்துட்டு நான் வந்துட்டு கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுப்பேன். அடுத்ததான் வந்துட்டு தேனி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து கேரளா எல்லை பகுதியா இருக்கிறதுனால இங்க இருக்கக்கூடிய கனிம வளங்கள் ஃபுல்லா வந்துட்டு கேரளாவுக்கு கடத்தப்படுது. இதை வந்துட்டு எந்த பிரதான கட்சியிலும் கண்டுக்கிறதே இல்லை. ஏன் கண்டுக்கிற மாட்டேங்கிறாங்க? எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க தான் அந்த குவாரி நடத்துறதோ இல்லை வந்துட்டு கனிம வள சுரண்டல்களை செய்யறதோ. அதனால வந்துட்டு அவங்க எப்படி கண்டுக்கிறாங்க? இது ஒண்ணு. அப்புறமா பார்த்தோம்னா இங்க தொகுதி முழுவதும் வந்துட்டு இவங்க என்ன சொல்லி டாஸ்மாக் கடைகளை படிப்படியா குறைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. இன்னைக்கு அப்படிதான் ஆட்சிக்கு வந்தாங்க. வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எண்ணிக்கை அதிகரிக்கிற மாதிரியே தெரியுது. ஓரத்துல இருக்கிறதெல்லாம் கொண்டு போய் இதுல அது பேர் நகருக்கு நடுவுல வைக்கிறாங்க. அதே மாதிரி மணமகிழ் மன்றம் அப்படிங்கிற பேர்ல வந்துட்டு அந்த உறுப்பினர்கள் அல்லாத நபர்களை வந்துட்டு இது பண்றாங்க. இந்த மாதிரி மணமகிழ் மன்றம் இந்த FL2 லைசன்ஸ் வாங்கி பண்றது இருக்குது இல்லைங்களா? அதுல வந்து என்னன்னா அவங்க நிறைய போலி மதுபானங்கள் வந்துட்டு விற்பனை செய்யறாங்க. மணமகிழ் மன்றம் ஏசி பார்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, ஏசி பாருக்கு உரிமம் வாங்கியிருக்கு மணமகிழ் மன்றம் தான் உரிமம் வாங்கியிருப்பாங்க. FL2 லைசன்ஸ், FL3 FL4. அது வந்துட்டு என்ன பண்ணா அதுல வந்து போலி மதுபானங்கள், ஆமா போலி மதுபானங்கள், தேனி மக்களே குடிமக்களுக்கான ஒரு உரிமை வாங்கி தர இல்ல, குடிமக்களுக்கான உரிமை அப்படி நீங்க எடுத்துக்க கூடாது. அந்த டாஸ்மாக் கடையில அகற்றணும். அங்க வந்துட்டு போலி மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது. அடுத்ததா வந்துட்டு இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல. அடுத்து படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்காக வருடந்தோறும் வந்துட்டு ஒரு வேலை வாய்ப்பு முகாம் வந்து நடத்தி அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும். அதே மாதிரி இங்க வந்து நாங்கள் வந்துட்டு போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சி மையம் வைத்து ஒரு 4 பேரை வந்துட்டு அரசு வேலைக்கு அனுப்பியிருக்கேன். அதே மாதிரி தொகுதி முழுவதும் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த செயலை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணணும், அதுக்கு எனக்கு அதிகாரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நான் இது பண்றேன். அதே மாதிரி தேனி பாராளுமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கேந்திரிய வித்யாலயா அரசு மத்திய அரசினுடைய பள்ளி வந்துட்டு எங்கேயும் இல்லை. அதை வந்துட்டு கொண்டு வரணும். அது வந்து நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் நினைக்கிறேன். அடுத்து இந்த போடிநாயக்கனூர் அலங்காநல்லூர் பகுதிகளில் இருக்கக்கூடிய மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அரசு கலை அறிவியல் கல்லூரி, ஆமா அலங்காநல்லூர் வந்துட்டு அங்க மதுரையில இருக்குது இல்லைங்களா? சோழவந்தான் தொகுதிக்கு உட்பட்ட பகுதி தான் அலங்காநல்லூர். அங்கேயும் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்துட்டு பயன்பெறும் வகையில அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் வந்துட்டு போடிநாயக்கனூர்லயும் அலங்காநல்லூர்லயும் ஏற்படுத்தணும். வீரபாண்டியில இருக்கு, அலங்காநல்லூர்ல இல்ல, போடியில இல்ல, அரசு கலை அறிவியல் கல்லூரி. ஆமா ஆமா, அதனால வந்துட்டு அங்க வந்துட்டு ஏற்படுத்தணும் அப்படின்னு இருக்கேன். அடுத்து வந்துட்டு பழங்குடியினர் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அவங்களுக்கான அந்த அடிப்படை வசதிகள், வேலை வாய்ப்பு வசதிகளை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும். அப்புறம் வந்து இந்த ஒப்பந்த பணியாளர்கள் முறைன்னு ஒரு முறையை வச்சிருக்காங்க. அந்த முறை மூலமா உழைப்ப சுரண்டுற வேலையை செய்யறாங்க. பெர்மனன்ட் வேலை வாங்கி தரேன்னு ஆசை காட்டி அவங்க கிட்ட வந்துட்டு பணத்தை சுரண்டுறாங்க. இந்த மாதிரியான நிறைய சுரண்டலுக்கு அது வழிவகுக்குது. அந்த முறையை வந்துட்டு முற்றிலும் ஒழிக்க வேண்டும் என்று அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன். அதே மாதிரி இந்த தொகுதி முழுவதும் ஏழைகளுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு வந்து பூமிதான நிலம், பஞ்சமர நிலம், கல்லர் ஜாரி நிலம் அப்படின்னு சொல்லி நிலங்கள் கொடுத்துருக்காங்க. அதை ஃபுல்லா இன்னைக்கு வந்துட்டு அந்த அதிகாரத்தின் பேர்ல வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஆக்கிரமிச்சு வச்சுட்டு அந்த மக்களுக்கு அது பயன்படாம இருக்குது. அதையெல்லாம் மீட்டு அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த நிலத்தை வந்து நிலமற்ற ஏழைகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி இங்க தேனி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஏலக்காய் விவசாயிகள் வந்து நிறையவே இருக்காங்க. அந்த ஏலக்காய் விவசாயிகள், அப்புறம் ஏலக்காய் பணியாளர்கள், அவங்களுக்கு வந்துட்டு பஞ்சாலை தொழிலாளர்கள், இங்கே அதே மாதிரி பெண்கள்லாம் வந்துட்டு ஏலக்காயை தரம் பிரிக்கிற வேலைக்கு போகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நலவாரியம் அமைத்து அவர்களுக்கான அந்த ஒரு உரிமைகளை நிலைநாட்டுறதுக்கான வேலையை செய்யணும். அதே மாதிரி இந்த தொகுதியில் வந்துட்டு நிறைய
சுற்றுலா தலங்கள் இருக்குது. ஆனா அது வந்துட்டு முறையாக வந்துட்டு இது பண்ணல. அதனால அதை வந்து சுற்றுலாவை மேம்படுத்த ஆமா கட்டணம் வாங்கினாங்க. இல்ல கட்டணம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது வனத்துறை வந்துட்டு கட்டணம் வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு அதுக்கான வசதிகளை வந்துட்டு ஏற்படுத்தி கொடுக்கணும். ஒரு இடத்துல வந்துட்டு நீங்க வந்துட்டு உடை மாற்றும் இடம் கூட சரியா இல்ல. அதாவது வந்துட்டு ஒரு இடத்துல நீங்க வந்துட்டு ஒரு சேவைக்காக வந்துட்டு கட்டணம் வசூலிக்கிறீங்கன்னா அந்த சேவையை வந்துட்டு நீங்க முறையா கொடுக்கணும் இல்லையா? அதை கொடுக்கல இல்லையா? அதான் அது நுகர்வோர் உரிமை பாதிக்கப்படுதா இல்லையா இந்த விஷயம். அடுத்து ஆமா பெரியகுளம் அடுக்கம் அந்த சாலையில வந்துட்டு போக்குவரத்து வசதி வந்து அதிகப்படுத்தணும். சாலையே ரொம்ப மோசமா இருக்கு அடுக்கம் சாலை. ஆமா இடையில வந்துட்டு இந்த நிலச்சரிவு அந்த மாதிரியான அப்படியா பாறையெல்லாம் உருண்டு ரொம்ப டேமேஜ் ஆயிருந்துச்சு. அது இடையில வந்துட்டு வண்டி வாகனங்கள் 4 சக்கர வாகனங்கள்லாம் போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இப்ப கொஞ்சம் வந்துட்டு சரி பண்ணிருக்காங்க. 2 சக்கர வாகனத்துல போறதுக்கே நான் தயங்கினேன். அந்த மாதிரிதான் இருக்குது. அதை வந்துட்டு சரிப்படுத்தி அதுல வந்துட்டு போக்குவரத்து வசதிகளை அதிகப்படுத்தணும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய இந்த தேவாரம் சாக்குளத்துமெட்டு சாலை அங்க மேல விளையக்கூடிய விவசாய விளைபொருட்களை இங்க சந்தைப்படுத்துவதற்கு கொண்டு வர்றதுக்கு போடிக்கோ இல்ல வந்துட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய தேவாரத்துக்கோ கொண்டு வர்றது. தேவாரத்துல வந்துட்டு ஒரு பெரிய சந்தை இருக்குது. அங்க கொண்டு வர்றதுக்கு வந்துட்டு நிறைய சிரமம் இருக்கு. அந்த சாலையை வந்துட்டு சீரமைக்கணும், அதுக்கான வேலையை வந்துட்டு செய்யணும் அப்படிங்கிறது வந்துட்டு என்னுடைய அறிக்கையில் இருக்குது. அப்புறமா தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பணியாளர்கள் வந்து நலம் பெறும் வகையில இஎஸ்ஐ மருத்துவமனை கொண்டு வரணும். சின்ன ஒரு இஎஸ்ஐ மருத்துவமனை இருக்கு. தேனியில இருக்குங்க, நீங்க பார்த்தது இல்லைங்களா? இல்ல இஎஸ்ஐ மருத்துவமனை நீங்க எதை சொல்றீங்க? நீங்க வந்துட்டு அந்த ஆர்மி கேண்டீன் அவங்க வச்சிருக்கிற ஒரு மருத்துவமனையை சொல்றீங்க. இல்ல மில்லுல வேலை பாக்குறவங்க எல்லாம் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு வருவாங்க. சின்ன ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி. எந்த இடத்துல இருக்குது? தேனி அள்ளிநகர் ரோட்ல இருக்கு. இல்ல இஎஸ்ஐ மருத்துவமனை வந்துட்டு முற்றிலும் எல்லா வசதிகளும் கூடிய அப்படி இஎஸ்ஐ மருத்துவமனை வந்து வேணும். முற்றிலும் டிஸ்பென்சரி மாதிரி வச்சிருந்து என்ன பிரயோஜனம்? மதுரைக்கு தான். ஆமா அந்த மாதிரி வந்துட்டு கொண்டு வரணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி சாத்தையாறு அணை அதுல வந்துட்டு 18ஆம் கால்வாயுடன் இணைத்து அந்த 58 கால்வாய் திட்டம் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அது செயல்படுது. அப்பப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த பாசன வசதி கிடைக்கப்படாம போகுது. அந்த வசதி ஏற்படுத்தணும். ஆமா அப்புறமா வந்துட்டு தொழில் வளம் இல்லாத காரணத்தினாலதான் இங்க உசிலம்பட்டியில இருக்கக்கூடிய தொழிலாளர்கள்லாம் வட இந்தியாவில் போய் முறுக்கு சுடுற வேலையை வந்துட்டு பார்த்துருக்காங்க, தோசை சுட்டு வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்களே நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு தொழில் வளத்தை வந்துட்டு உசிலம்பட்டி பகுதியிலயோ இந்த தேனி பாராளுமன்ற போடி வழக்கு பக்கத்துல ஒரு பெரிய இடம் இருக்கு பாத்துருக்கீங்களா? ஆமா அந்த காலத்துல இந்திரா காந்தி பீரியட்ல வந்து தொழிற்சாலைக்காக கொடுத்தது. இன்னைக்கு வந்துட்டு அது அறிவுசார் மையம் என்னென்னமோ ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க இல்லையா? அதுதானே சொல்றீங்க. சும்மாவும் கிடைக்கு நிறைய இடம். அதே மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு பிரதான வரலாற்று சிறப்பு வாய்ந்த மங்களதேவி கண்ணகி கோயில் இருக்கு இல்லைங்களா? அந்த கோயிலுக்கான சாலை வசதியை வந்துட்டு நம்ம செய்யணும். அதே மாதிரி மாவட்டத்துல வந்துட்டு பரவலாக பெரியகுளம் பகுதியிலையும் இங்கெல்லாம் மாம்பழம் வந்துட்டு உற்பத்தி செய்யப்படுது. அப்புறம் கம்பம் பகுதியில் வந்துட்டு திராட்சை உற்பத்தி செய்யப்படுது. அப்புறம் சின்னமனூர் பகுதியில் வந்துட்டு வாழைப்பழம் உற்பத்தி செய்யப்படுது. இதுக்கெல்லாம் மதிப்பு கூட்டு தொழிற்சாலைகளை வந்துட்டு அமைப்பு இந்த புவிசார் குறியீடு வந்துட்டு இங்க அதற்கான வாய்ப்புகள் திராட்சை வந்துட்டு சுருளிப்பட்டி திராட்சைக்கு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? இந்த மாதிரியான வேலைகள். அதே மாதிரி தப்புக்குண்டு பகுதியில நான் படிக்கிற கல்லூரியில வந்துட்டு போக்குவரத்து வசதி அந்த பகுதியில வந்துட்டு ஒரு கல்லூரி அடுத்ததுதான் வரேன். அந்த பகுதியில வந்துட்டு போக்குவரத்து வசதிகள் வந்துட்டு அவ்வளவா இல்ல. அது வந்து மாணவர்கள் நிறுத்தவே மாட்டேங்கிறாங்க. நான் கலெக்டர் ஆபீஸ்ல போராடி கஷ்டப்பட்டு அந்த இடத்துல பஸ் ஸ்டாப் கொண்டு வந்தேன். ஓகே பிரின்சிபாலே என்னை எதிர்த்துதான் இது பண்ணி என்ன சஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனா அந்த பஸ் ஸ்டாப் வந்துட்டு இப்போ வரைக்கும் செயல்பாட்டில் இல்ல. முதல்ல நாங்க இன்னொரு சட்டக்கல்லூரியில் இருந்துச்சு. முதல்ல அந்த பஸ் ஸ்டாப் வர்றதுக்கு நான் பெரும் முயற்சி எடுத்திருக்கேன். அது சம்பந்தமா மாணவர்களை ஒருங்கிணைச்சு குரல் கொடுக்கணும், உரிமை வாங்கணும் அப்படின்னு சொன்னதுனால என்னைய சஸ்பெண்ட் பண்ணாங்க. நான் 15 நாள் வீட்டுல இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வீட்டுல இருக்கேன், ஆனா நான் பண்ண ஒரு விஷயத்தினால இவங்க டெய்லி அந்த ஸ்டாப்ல இறங்குறது போறது இருந்தாங்க. அது எனக்கு சந்தோஷம். ஏதோ ஒரு வகையில் நம்ம நல்லது பண்ணிருக்கோம். ஆனா கல்லூரியை என்னை எதிர்த்து சஸ்பெண்ட் பண்ணாங்க. அது அந்த பேருந்து வசதியை வந்துட்டு அதிகப்படுத்தணும். அதே மாதிரி அங்க வந்துட்டு அந்த உணவகம் எதுவுமே இல்லை. மதிய நேரத்துல மாணவர்கள் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு 2-3 கடை இருக்கு. அது அந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஃபெசிலிட்டி இல்லை. அதை வந்துட்டு அங்க வந்துட்டு அரசு வந்துட்டு மாணவர்களுக்கான ஒரு மலிவு விலை உணவகத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி அங்க வந்துட்டு குப்பை கிடங்கு இருக்குது. அந்த குப்பை கிடங்குல குப்பைகளை எரிக்கிறப்ப கல்லூரிக்கு ஒரு நாள் விடுமுறையெல்லாம் விட்டுருக்காங்க. அரசு சட்ட கல்லூரியில விடுமுறையெல்லாம் விட்டுருக்காங்க. அந்த கண்ணு வந்துட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு துர்நாற்றம் இருக்கும். அந்த இதை வந்துட்டு அந்த குப்பை கிடங்க அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய சாலையை விட்டு வேற ஏதாவது ஆமா ஐடிஐ இருக்கு. அதான் அந்த தப்புக்குண்டு சாலை இருக்கு பாத்தீங்களா? அதுல வந்து ஒரு 4-5 காலேஜஸ் இருக்கு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. அதையெல்லாம் மாத்துறதுக்கானது. அதே மாதிரி இங்க இருந்து வந்து
விவசாய விளைபொருட்களை கொண்டு ஒரு குரங்கணி டாப் ஸ்டேஷன் சாலை இருக்கு இல்லைங்களா, அது வந்து மூணாரை சுற்றி வர வேண்டியிருக்கு. அதில் ஒரு 160 கிலோமீட்டர் வந்துட்டு விவசாய விளைபொருட்களை அவங்க கொண்டு வர வேண்டிய ஒரு அவலம் இருக்குது. அதை வந்துட்டு மாத்துறதுக்கு இந்த பக்கம் சாலை போட்டாங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ல வந்துட்டு அவங்க போடிக்கு வந்துட்டு அந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். அதே மாதிரி மத்திய அரசு கொண்டு வர்ற எல்லா திட்டங்களும் வந்துட்டு மக்களை போய் முழுமையாக சென்றடையிறதுக்கு இந்த அதிகாரிகளை வந்துட்டு நம்ம வந்துட்டு வேலை வாங்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. அதுக்கு வந்துட்டு முறையாக ஆய்வு கூட்டங்கள் வந்து இல்ல அந்த ஆய்வு கூட்டங்கள் நடத்தி ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு ஒரு வாட்டி அந்த ஆய்வு கூட்டங்கள் நடத்தி அதுல என்ன முன்னேற்றம் இருக்குது, பணி முன்னேற்ற அறிக்கை என்னன்னு சொல்லி வாங்கி அவங்கள வந்துட்டு சரியா செயல்பட வச்சாலே போதுமானது. நம்ம மக்களை எல்லாத்தையும் போய் மத்திய அரசின் திட்டங்கள் வந்துட்டு போய் சேர்ந்துரும். 5-6 ஆண்டுகளா போராடிட்டு தான் இருக்கேன் அதுக்கு. இல்ல அது நம்ம எல்லாரும் மாற்றம் வந்துட்டு உடனடியா வந்துட்டு நடந்துராது. அதே மாதிரி வாரத்தினுடைய 6 நாட்களிலும் 6 தொகுதிகளில் தங்கி இருந்து பணியாற்றணும். ஒருவேளை நான் வந்துட்டு பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நான் கண்டிப்பாக 6 சட்டமன்ற கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவேன் என்ற நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி தொகுதி வாரியாக விளையாட்டு மைதானங்கள், சிறுவர்களுக்கான பூங்காக்கள், இது மாதிரியான விஷயங்கள் நடக்குது. ஆமா, ஏன்னா இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து வழிமாறி போகக்கூடிய பாத்தீங்கன்னா பஞ்சாயத்துல 15 ஆண்டுகளா கேட்டுட்டு இருக்கோம். நான் 12 வயசுல இருந்து கேட்டுட்டு இருக்கேன். இப்ப எனக்கு 25 வயசு கிட்ட ஆகுது. இன்னும் விளையாட்டு மைதானம். எந்த ஊரு நீங்க? உப்பார்பட்டி. உப்பார்பட்டி. ஓகே. அதான் இது தொகுதி வாரியாக எல்லா இடங்கள்லயும் வந்துட்டு இதை அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணோம். அதே மாதிரி அரசு நிலங்கள்ல சிறு குறு காடுகள், அப்புறம் இந்த மியாசவிக்கி ஃபாரஸ்ட், அடர்வனம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் வந்துட்டு ஏற்படுத்தி சுற்றுச்சூழலை வந்துட்டு பாதுகாக்கணும். நான் சுற்றுச்சூழல் வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப அவசியமானது. அதே மாதிரி முதியவர்களுக்கான பாதுகாப்பு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும். முதியோர் இல்லங்கள்ல பாதுகாப்பு மையங்கள் இப்போ வந்துட்டு பெற்றோர்களால் அதாவது அவங்க பெற்ற குழந்தைகளாலேயே வந்துட்டு சில பேர் வந்துட்டு பாதிக்கப்படுறாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு மையம் ஏற்படுத்தினோம்னா அது நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கான பணிபுரியும் பெண்களுக்கான விடுதிகள் அமைக்க வேண்டும். இந்த மாதிரியான சில விஷயங்களை வந்துட்டு நான் பேசியிருக்கேன். அதே மாதிரி இந்த மக்கள் வந்துட்டு வனப்பகுதிகளில் தங்கி இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா வந்துட்டு சொகுசு விடுதிகளுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அனுமதி கொடுக்குறாங்க. அது எப்படி? இதையெல்லாம் வந்துட்டு மாற்றணும். அந்த நடைமுறைகளை வந்துட்டு நான் வந்து இந்த விஷயங்களை எல்லாம் வந்துட்டு நான் வந்து பண்ணணும். ஒரே பாயிண்ட் அடிச்சிட்டீங்களா? மக்கள் போய் குடியிருக்க கூடாது, நீ கெஸ்ட் ஹவுஸ் மட்டும் உள்ள வச்சுக்கிறியா அப்படி சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு நான் வந்து இன்னொரு விஷயத்துல இன்னொரு விஷயங்கள் அரசு மருத்துவமனையை பத்தி எதுவுமே இல்லைங்களா உங்களோட? அரசு மருத்துவமனை ஆல்ரெடி பெரியகுளத்துல வந்து பெரியகுளம் அரசு தலைமை மருத்துவமனை இருக்குது. சரியான மருந்துகள் போதா, சிகிச்சை தரமான தேனி அரசு மருத்துவக் கல்லூரி இருக்கு. அது ஓரளவுக்கு நல்ல செயல்பாட்டுல தான் இருக்கு. நான் வந்துட்டு இல்ல நான் பார்த்திருக்கேன், அதை மானிட்டர் பண்ணிருக்கேன். எனக்கு தெரிந்த மருத்துவர்களும் பணியாற்றுறாங்க. என்ன விஷயம்னா அங்க இருக்கக்கூடிய அந்த கடைநிலை பணியாளர்கள் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு நோயாளிகள் கிட்ட வந்து சரியா நடந்துக்கிறாங்க. இப்ப சமீபத்துல ஒரு டீன் வந்துட்டு அங்க இது பண்ண பண்றாங்க. அது ஒரு அரசு துறைகள், பல துறைகள்ல லஞ்சம் இருக்கு. நம்ம அதை விட நான் பிரதானமா பேசாம என்ன சிகிச்சை தரமானது அளிக்கப்படுதா அப்படின்ற ஒரு விஷயம். சிகிச்சையில தரமானதா அளிக்கப்படுது. ஆனா வந்து அதை வந்து அந்த ஊழியர்கள் வந்துட்டு அந்த தரத்தை வந்துட்டு கெடுக்கிற மாதிரியான சில வேலைகளில் ஈடுபடுறாங்க. தொகுதி முழுவதும் வந்துட்டு நிறைய இந்த மறுவாழ்வு மையங்கள், போதை மறுவாழ்வு மையங்கள். ஆமா, அந்த மறுவாழ்வு மையங்கள் வந்துட்டு முறையான அனுமதியோட அரசின் மேற்பார்வையில் இயங்குற மாதிரியான வழிவகை செய்யப்படும். இதுவரை எத்தனை பகுதிகளில் நீங்க போய் பிரச்சாரம் பண்ணிருக்கீங்க? மக்கள் எந்த மாதிரி மனநிலையில இருக்காங்க? கிட்டத்தட்ட அதான் என்ன, மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. இல்ல நான் வந்துட்டு கிட்டத்தட்ட 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு தேனி பாராளுமன்ற தொகுதியில. அதுல எல்லா பகுதிகளுக்கும் போயிட்டு வந்துட்டேன். சோழவந்தான்ல இருந்து, உசிலம்பட்டியிலிருந்து, ஆண்டிப்பட்டி, கம்பம், பெரியகுளம், போடி, தேனி எல்லா பகுதியும் ஓரளவுக்கு சுத்திட்டு வந்துட்டேன். இந்த மலைப்பகுதிகள் மட்டும் போகல. இந்த கண்டமனூர் வருஷம் இன்னும் போகல. அது இன்னும் 2 நாள் இருக்கு. அங்க போகல. அந்த 2 நாட்கள் வந்துட்டு போகல. இன்னைக்கெல்லாம் வந்துட்டு நாங்க வந்துட்டு இந்த முதுவார்குடி அப்படின்னு சொல்லி குரங்கணிக்கு மேல அமைந்திருக்கக்கூடிய ஒரு பழங்குடியின கிராமம், அந்த கிராமத்துக்கு வந்துட்டு நாங்க பிரச்சாரம் அங்க போகவே இல்லை. அவங்களால புறக்கணிக்கப்பட்டிருக்கு. அதனால வந்துட்டு நான் வந்துட்டு போயிருக்கேன். அந்த பூத் வந்துட்டு இந்த வாட்டி தான் வந்துட்டு அவங்களுக்கு பூத்தே வந்திருக்கு. அவங்க ஓட்டு போடுவாங்க. அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க சென்ட்ரல் ஸ்டேஷன்ல போய் ஓட்டு போடுவாங்க, நடந்து போய் ஓட்டு போடுவாங்க. இப்போ வந்துட்டு அவங்களுக்கு முதுவார்குடியிலே வந்துட்டு
ஓட் பூத் வந்திருக்கு. ரொம்ப ஒரு சிரமமான சிரமமான விஷயம். ஊருக்குள்ளேயே ஸ்கூல்ல ஓட்டு பூத்து வச்சாலும் ஆமா, போறதுக்கு வந்துட்டு மாட்டாங்க. போறதில்ல. 100% வாக்குப்பதிவு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கனவா தான் இருக்குது. அடுத்தபடியா உங்களை சந்திச்சதுல ரொம்ப நான் மகிழ்ச்சி கொள்றேன். என்னன்னா இவ்வளவு படிப்பு படிச்ச ஒரு பேராசிரியர்கிட்ட நம்ம உட்காந்து பேசுறோம். மேலும் சக மாணவர், கல்லூரி மாணவர், நீங்க படிப்புல நிறைய படிப்பு படிச்சிருக்கீங்க. ஆனா சட்டக்கல்லூரியில எனக்கு ஜூனியரா இருக்கு, கல்லூரி படிப்புல ஜூனியரா இருக்கீங்க. மேலும் மக்களாகி நீங்களுமே இந்த ஒரு இன்டர்வியூ பார்த்துருந்துருப்பீங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மக்களுக்கு இறுதியா நீங்க ஏதாவது சொல்ல விரும்பினா சொல்லலாம். மக்களுக்கு என்ன நான் சொல்ல விரும்புறது வந்துட்டு, அதாவது மாற்றம் வந்துட்டு நம்மளிருந்து தொடங்க வேண்டும். அதுதான் வந்துட்டு நான் சொல்ல வர்றது. நீங்கள் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு நிறைய பிரதான கட்சியின் வேட்பாளர்கள் பிடிக்கல, ஆனால் வந்துட்டு ஜெயிக்க போகிற கட்சிக்கு நம்ம ஓட்டு போய் சேரணும் அப்படின்னு சொல்லி ஒரு தவறான நபரை வந்துட்டு நீங்கள் தேர்ந்தெடுக்காதீங்க. என்னை போன்ற மாற்றத்தை விரும்புகின்ற இளைஞர்களை வந்துட்டு வாய்ப்பு கொடுங்க. நான் வந்துட்டு இந்த நடைமுறைகள் எல்லாம் அறிந்தவன் என்ற வகையில் வந்துட்டு நாங்கள்லாம் களத்தில் நிற்கிறேன். அதனால வாக்குக்கு வந்துட்டு பணம் வாங்காதீர்கள். உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. எல்லாரும் வந்துட்டு வாக்கு செலுத்துங்க. அதை வந்துட்டு மறவாதீர்கள். உங்களுடைய ஜனநாயக கடமை. நமக்கு வந்துட்டு வழங்கப்பட்டிருக்கிற உச்சபட்ச அதிகாரம் வந்துட்டு நம்மளுடைய வாக்கு. அதை வந்துட்டு நாம் வந்து சரியான முறையில் நல்லவர்களுக்கு செலுத்தி பயன்படுத்துங்கள். அதை தான் வந்துட்டு நான் என்னுடைய இதாக சொல்கிறேன். மக்களாகிய அனைவருக்கும் வணக்கம். ஒரு துடிப்புள்ள இளைஞர், பொறுமையான ஒரு மனிதர். நீங்கள் பேசுகிறதுலேயே பார்த்துருப்பீங்க, ரொம்ப நிதானமாக பேசுவார். நான் கூட கொஞ்சம் பரபரப்பாக கேள்விகள் கேட்டிருந்தாலும் கூட ரொம்ப ஒரு துடிப்புள்ள இளைஞர், பொறுமையான இளைஞர், ஒரு எளிமையான நபராக வாழ்ந்துட்டு வர்றாரு. ஸோ அவருக்கு வந்து நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அவரது சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றியடைய வைக்க உதவுமாறும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.